ஹாய் கைஸ், நேற்று வந்து தக் லைஃபோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பற்றிய ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு நம்ம சேனல், இந்த புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இட் வில் மோட்டிவேட் மீ. சரி, ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் கட்டு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து சில ரிவிலேஷனும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு அப்பா பிள்ளை நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம் மாரி தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்பா வந்து ஏதோ ஒரு டான்னு நினைக்கிறேன். அப்பா கேரக்டரில் தான் வந்து கமல் சார் இருக்கார். பையன் கேரக்டரில் வந்து சிம்பு அவர்கள் நடிச்சிருக்காங்க. ட்ரெயிலர் ஸ்டார்டிங்கில் எப்படி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவரை வந்து யாரோ அடித்து போட்டிருக்காங்க. ஒரு பனி பிரதேசத்தில் இவர் ஏஞ்சி திருப்பி ரீஎனர்ஜைஸ் ஆகி சண்டை போடுற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டயலாக் வச்சுருக்காங்க. நீ வந்து என் உயிரை வந்து காப்பாற்றின அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் தான் வளர்ந்து வந்து சிம்புவாக மாறுறாரு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஏதோ சண்டை நடக்கிற மாரி காமிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே. அது வந்து என்ன விஷயன்றது வந்து நம்ம படத்தை பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஜூன் மாதம் வந்து மறக்காமல் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வே வந்து நம்ம கொடுக்க முடியும். சரி, ஆண்டவர் படம்டா, மணிரத்னம் படம்டா, என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, மணிரத்னம் படம்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து சன்ஷைன் கம்மியாக இருக்கிற ஷார்ட்ஸ் வந்து நிறைய எடுப்பார். அது இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க. ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும், அவர் ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணாமல் வந்து படமே வந்து எடுக்க மாட்டார். இந்த படத்தில் வந்து அபிராமியை வந்து கிஸ் பண்ணிட்டு தான் வந்து ஏதோ ஒரு போருக்கு போகிற மாதிரி வந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நான் சொன்ன மாதிரியே வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தரை தான் வந்து கிஸ் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. அடுத்து வந்து த்ரிஷா பின்னாடியே வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்றதும் வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக கட் பண்ணியிருக்காங்க. மணிரத்னமோட அந்த ஸ்பெஷல் ஸ்டைல் வந்து, அதாவது ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண விட்டுட்டு பாக்கி விஷயத்தை வந்து காமிக்கல. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்லாம் வந்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் கொஞ்சம் டீசெண்டாக அளவாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் தான் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.